ஹலோ கைஸ், இது நம்மளோட ஃபஸ்ட் வீலாக மங்களகரமாக ஆரம்பிக்கலான்ட்டு முத்துமலை கிளம்பிட்டோம். வர வழியில் பைக் ஆஃப் ஆகிடுச்சு ப்ரோ. ரொம்ப நேரமாக ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ண முடியல. ஒரு வழியாக அதான் ட்ரை பண்ணி பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ப்ரோ. நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது வெண்ணங்குடி முனியப்பன் சுவாமி கோவில். இந்த வழியாக யார் வந்தாலும் சரி ப்ரோ, இவரை பார்க்காம போகவே மாட்டாங்க. நாங்களும் முனியப்பா போகிற வழியில் எந்த நாயங்குருக்கில் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நாங்களும் முத்துமலை முருகனை பார்க்க கிளம்பிட்டோம். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி கடைசியாக முத்துமலை முருகனையும் பார்க்க வந்துட்டோம். கந்தனுக்கு அரோகரா. முத்துமலை முருகன் சாதாரணமான சாமி இல்லை கைஸ், உலகிலேயே மிகவும் உயரமான 146 அடி உயரம் கொண்ட சிலை கைஸ். நான் சும்மாலாம் சொல்லலைங்க, கோயில் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வரும்போது மனசுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனே உண்டானுச்சிங்க. சிலைக்கு பின்னாடி ஒரு மலை இருக்குதுங்க. அந்த மலை ஏறும் போது அடுக்கடுக்காக கல் அடிக்க வச்சுருந்தாங்க. இது என்னான்னு பார்த்தா, ஒருத்தர் வீடு கட்டினோம்னா அந்த கல் அடிக்க வச்சா வீடு கட்டிடலாமா? நானும் பெரிய பெரிய கல்லை அடிக்க வச்சு தாங்க வந்தேன். மலை ஏற ஏற இவனை வீடியோ பிடிச்சிட்டே வாடான்னு கொடுத்தா ஹரிசாண்டலாக எடுக்காமல் வெர்டிக்கலாக எடுத்து வச்சுக்கிறான் ப்ரோ. மலையை கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு திரும்பி பார்த்தா சூப்பரான வியூங்க. அந்த மலையிலேருந்து பார்த்தா அப்படியே பச்சை பசைகள்னு பசுமையாக தெரியுதுங்க இடம்லாம். ஒரு வழியாக மலைக்கு மேலே இருக்கிற முருகனையும் ஏறி கும்பிட்டுட்டு சைடில் திரும்பி பார்த்தா தாலி தொட்டிலாம் கட்டி வச்சுக்கிறாங்க ப்ரோ. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால், குழந்தை இல்லாதீங்களோ கல்யாணம் ஆகாதீங்களோ கும்பிட்டு வேண்டி கட்டினா அதெல்லாம் நிறைவேறுதாங்க. நான் முத்துமலை முருகனை பார்க்க மட்டும் வரலைங்க, மொட்டை அடிக்கவும் தான் வந்திருக்கிறேன். நானும் மொட்டை அடிக்கலாம் உட்காந்துட்டேங்க. ஒரு பெரியவர் சாமி தீர்த்தத்தை எடுத்து 3 முறை தலையில் விட்டுட்டு மொட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. எனக்கு ஒரு பயம் இருந்துச்சுங்க, தாத்தா கண்ணாடி போட்டிருக்கிறாரு, கரெக்டாக மொட்டை அடிப்பாரா அப்படின்ட்டு. தாத்தாவும் ஒரு பக்கமாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மொட்டை அடிக்க ஆரம்பித்தாருங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, தாத்தா பொறுமையாக அழகாக தலையில் எந்த கீரலும் இல்லாமல் அழகாக மொட்டை அடிச்சு விட்டார். ஃபைனலி நம்மளோட ஃபஸ்ட் வீலாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க என் மொட்டை தலை எப்படிக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போங்க. பாய், see you guys.